திவ்யா, முகமது சதக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஜீவா என்ற ஒரு மானுடம். வரலாறு சிலரை பதிவு செய்யும், சிலரை போற்றும். ஆனால் ஒரு சிலரை மட்டுமே தலைமுறைகள் கடந்தும் தேடும். அப்படி தேடப்படும் மனிதர் தான் ப. ஜீவானந்தம். மதிப்பிற்குரிய நடுவர்களே, பேராசிரியர்களே, என் அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்திருப்பது ஒரு அரசியல்வாதியை பற்றி அல்ல, ஒரு தலைவரை பற்றியும் அல்ல, ஒரு மானுடத்தை பற்றி. அந்த மானுடத்தின் பெயர் ப. ஜீவானந்தம். ஜீவா இந்த 2 எழுத்துக்களுக்குள் இருப்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு போராட்டம், ஒரு புரட்சி, ஒரு கொள்கை, ஒரு மனிதநேயம். நண்பர்களே, ஒரு மனிதனின் உயரத்தை அவன் வகித்த பதவி தீர்மானிப்பதில்லை, அவன் சேர்த்து வைத்த செல்வங்களும் தீர்மானிப்பதில்லை. அவன் தன் வாழ்நாளில் எத்தனை மனிதர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினான் என்பதுதான் அவனுடைய உண்மையான உயரம். அந்த உயரத்தை தொட்டவர்தான் நம் ஜீவா. சாதி வேறுபாடுகள் தலை தோங்கிய காலத்தில் சமத்துவத்தை பேசினார். தொழிலாளிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். ஏழைகளின் குரல் கேட்கப்படாத காலத்தில் அந்த குரல் என் குரல் என்று வென்றார். இதுதான் ஜீவா. சிலர் மக்களுக்காக பேசினார்கள், சிலர் மக்களிடம் பேசினார்கள். ஆனால் ஜீவா மக்களாகவே பேசினார். அதனால்தான் அவருடைய குரல் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. ஜீவா ஒரு சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், சமூக போராளி. இவை அனைத்தையும் தாண்டி அவரிடம் மிகப்பெரிய பண்பு ஒன்று இருந்தது. அதுதான் மனிதன். மனிதனை மனிதனாக பார்க்கும் மனிதர். நண்பர்களே, நாம் அனைவரும் தொழில்நுட்பத்தில் முன்னேறிவிட்டோம், அறிவியலிலும் முன்னேறிவிட்டோம், விண்வெளியை தொடுகிறோம். ஆனால் மனிதனின் மனங்களை தொடுகிறோமா? இன்று நம் கைகளில் ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றன. ஆனால் அருகில் உள்ள மனிதர்களின் வழிகளை உணர்கிறோமா? இதுதான் ஜீவாவின் வாழ்க்கை நமக்கு கேட்கும் ஒரு கேள்வி. ஜீவா அவர்கள் நமக்கு சொல்லி தருவது ஒன்றுதான், உயர்ந்து நிற்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, உன்னால் இன்னொருவனையும் உயர்த்தி நிறுத்துவதுதான் வாழ்க்கை. இதுதான் ஜீவாவின் மானுடம். நண்பர்களே, இன்று நாம் ஜீவாவை பற்றி பேசுவது வெறும் பேச்சு போட்டிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவிப்பது மட்டும் மரியாதை அல்ல. அவர் நேசித்த மனிதநேயத்தை நாம் நேசிக்க வேண்டும். அவர் நம்பிய சமத்துவத்தை நாம் நம்ப வேண்டும். அவர் எதிர்த்த அநீதிகளை நாம் எதிர்க்க வேண்டும். அப்போதுதான் ஜீவாவை நாம் உண்மையிலேயே நினைவு கூர்கிறோம். இன்று நமக்கு இன்னொரு ஜீவா தேவையில்லை. ஒவ்வொரு இடைகளுக்குள்ளும் ஒரு ஜீவாவின் சிந்தனை விழித்தள வேண்டும். ஒவ்வொரு மாணவரின் குரலிலும் அநீதிக்கு எதிரான துணிச்சல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் சமத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இதயத்திலும் மனிதநேயம் இருக்க வேண்டும். அப்போது ஜீவா வரலாற்றில் மட்டும் இருக்க மாட்டார், நம்மிலும் வாழ்வார். இறுதியாக ஒரே ஒரு வரி, மனிதனாக பிறப்பது இயற்கை, மனித நேயத்தோடு வாழ்வது பண்பு. பிற மனிதர்களுக்காகவே வாழ்வதுதான் சாதனை. அந்த சாதனைக்கு அழியாத பெயர் ப. ஜீவானந்தம். நன்றி, வணக்கம்.